வணக்கம். ஆண்டாள் அருளை திருப்பாவை. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது. இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய். ஆண்டாள் முதல் பாடலிலிருந்து 29ஆம் பாடல் வரை தன்னை ஆயர்குல பெண்களாகவே கருதி வந்திருக்கிறார். தன் ஆயர்கள் பெண்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டு வருகிறார். இவர்கள் சிற்றம் சிறுகாலே, வெகு அதிகாலை என்றால் கிட்டத்தட்ட 3:30லேருந்து 6 மணிக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். சிற்றம் சிறுகாலை, காலை என்றால் ஒரு 6 மணி பொழுது, அதிகாலை என்றால் ஒரு 5 மணி பொழுது, வெகு அதிகாலை என்றால் வெரி ஏர்லி மார்னிங் அப்படின்னா ஒரு 4 மணி, 3:30 to 4ன்னு வச்சுக்கலாம். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. ஏன் நாங்கள் இவ்வளோ வெகு சீக்கிரமாக வந்து உன்னை சேவிக்கிறோம்? உன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். உன்னுடைய தங்கத்தாமரை போன்ற திருவடிகளை போற்றுகிறோம். போற்றும் பொருள் கேளாய். அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதுங்களா? நாங்கள் ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ காலையில் வந்து உங்களை தரிசிக்கிறோம், உங்களுடைய திருவடிகளை போற்றி பாடுகிறோம் என்பதற்கான பொருள் கேளாய் என்று கூறுகிறார். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ. பெற்றம் என்றால் ஆடு மாடுகள் என்ற அர்த்தம். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ, ஆய்குலத்தில் பிறந்தாய். நீ எங்களை குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது. நீ எங்களை கவனிக்காமல் போகாதே. எங்கள் பிரார்த்தனைகளை கொஞ்சம் கவனியுங்கள். எங்கள் வேண்டுதல்கள், எங்கள் விரதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும், கண்டு கொள்ள வேண்டும். குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது, பார்க்காம போயிடாதீங்க, அதான் அர்த்தம். இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா. நீங்கள் கொடுக்குற இந்த பரிசு பொருட்களுக்காக நாங்கள் ஏங்கி வந்திருக்கோம். என்னென்ன பரிசு பொருட்கள் நீங்கள் தருவீங்க? அணிகலன்களாக இருக்கட்டும், இல்லை ஆடை ஆபரணங்களாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும். இந்த காலத்தில் இருந்திருந்தால் ஆண்டாள் இப்படி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் என்ன லக்ஸுரியாக அப்பா சாமி அப்பார்ட்மெண்ட்டாக கேட்குறோம்? இல்லைப்பா. எற்றைக்கும் ஏழேழு பிறைக்கும் உந்தனோடு உற்றோமே யாவோம். எற்றைக்கும் ஏழேழு பிறைக்கும் 7 ஜென்மமும் உந்தனோடு இருக்க வேண்டும். உந்தனோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். உன் கூடவே இருந்து உனக்கு நாங்கள் சேவை செய்யணும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், அதாவது நம்மை உடையவன் நாராயணன் நம்பி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான். இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி என்கிறார் ஆண்டாள். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம். உங்கூடவே நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். உனக்கே நாம் ஆட்சியோம், உங்களுக்கே நாங்கள் சேவை செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்றபடி எங்களுடைய விருப்பங்களை நீ தான் மாற்றணும். உனக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை நீயே அழித்துவிடு. எங்கள் விருப்பங்களை விடுவித்து மாற்றி எங்களை ஆட்கொள்வாயாக. பரமாத்மாவிற்கே ஜீவாத்மா அடிமை என்று ஆகிவிட்டது. பரமாத்மாவிற்கே ஜீவாத்மா அடிமை. இம்மைக்கு ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் என்பதால் உந்தனோடு உற்றோமே ஆவோம். எப்போவுமே நான் உங்கள் கூட தான் இருக்கோம் அப்படின்னு ஆயிட்டானா நாங்கள் உற்றோமே ஆவோம். இது தவிர வேறு எந்த ஆசையும் விருப்பமும் யாவையும் தீர்த்து விடுக, நீக்குக. மாற்றேல், மற்ற நம் காமங்கள் மாற்றேல் ஓர் எம்பாவாய்னா எங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எது ஏற்பட்டாலும் அதை மாற்றி விடுக. எங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று மிகவும் ஆணித்தரமாக கூறுகிறார் ஆண்டாள். தேங்க்யூ.